இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இந்த ஆண்டு டெல்லியில் நடந்த குடியரசு தின விழாவில் ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் அண்டோனியோ கோஸ்டா மற்றும் ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து ஜனவரி 27 இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கிடையே கிட்டத்தட்ட 20 ஆண்டுகால பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதற்காக ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் அந்தோனியோ கோஸ்டா மற்றும் ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் ஆகியோருக்கு அன்றைய தினமே ஜனாதிபதி திரௌபதி முர்மு சிறப்பு இரவு விருந்தளித்தார். ஹிமாச்சல பிரதேச சமையல் கலைஞர்கள் பிரதீக் சாது, கமலேஷ் நேகி ஆகியோர் விருந்தினர்களுக்கான மெனுவை தயாரித்திருந்தனர். காஷ்மீர், லடாக், ஹிமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் பாரம்பரிய சுவைகள் நிறைந்த உணவுகள் விருந்தில் இடம்பெற்றன. உத்தரகாண்ட் உருளைக்கிழங்கில் செய்யப்பட்ட ஜக்கியா ஆலு, மேகாலயாவின் பெர்ரி உப்பு கலந்த திணை பாயாசம், உத்தரகாண்டின் பக்வீட் நூடுல் சூப் போன்றவை துவக்க உணவுகளாக இருந்தன. காஷ்மீரி குச்சி மற்றும் சோலான் காளான்கள், ஹிமாச்சல பிரதேசத்தின் ஸ்வர்ணு அரிசி ஆகியவற்றை கொண்டு தயாரிக்கப்பட்ட உணவு வகைகளும் பரிமாறப்பட்டது. இமயமலை ராகி மற்றும் காஷ்மீரி ஆப்பிள் கேக், அசாமின் திமா ஹாசாவ் காஃபி கஸ்டர்ட் ஆகியவற்றுடன் விருந்து நிறைவடைந்தது. ஐரோப்பிய யூனியன் தலைவர்களுக்கு ஜனாதிபதி அளித்த விருந்து நாட்டின் பன்முகத்தன்மையை பறைசாற்றும் விதமாக அமைந்தது. அதை ஐரோப்பிய யூனியன் தலைவர்களும் அதிகாரிகளும் ஆர்வத்துடன் சாப்பிட்டு மகிழ்ந்தனர். ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் மஞ்சள் நிற குர்தா, ஜாக்கெட் மற்றும் பந்தானி என்கிற இந்திய உடை அணிந்த விருந்தில் பங்கேற்று நமது கலாச்சாரத்துக்கு மரியாதை அளித்தார்.